இதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் பரவலாக சென்று சேராததற்கு காரணம் அறியாமையா ஆர்வமின்மையா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம். அறியாமையே என்ற அணியில் வாதிடுவோர் கவிஞர் சாத்தை மு பாரதிதாசன், கவிஞர் ஜோதி சுந்தரேசன். ஆர்வமின்மையே என்ற அணியில் வாதிடுவோர் கவிஞர் வீரபாஸ்கரன், கவிஞர் ஸ்ரீதேவி. பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் முனைவர் பாகை இரா கண்ணதாசன். நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்துருந்து ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்து வந்து நெஞ்ச கூட்டுக்குள் வாழும் செந்தமிழே உன்னை கும்பிட்டு வேண்டுகிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே தென்னை இளநீரே தேமாவின் கனிச்சாரே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே கன்னிக்குமரி கடல் கொண்ட போதும் முன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தாயே தமிழே உனக்கு என் பணிவான முதல் வணக்கம். அனுபவ் திட்டத்தின் கீழ் இயங்கி வருகிற வானொலியின் உலகளாவிய நேயர் பெருமக்களே, உங்களிடம் ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வு பட்டிமன்றத்தை நடத்துவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் பரவலாக சென்று சேராததற்கு காரணம் அறியாமையா ஆர்வமின்மையா என்ற தலைப்பிலே இன்றைக்கு தேவையான ஒரு பட்டிமன்றத்தை இந்த வானொலி நடத்துவதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். பொதுவாக மூத்தவர்கள்தான் இந்த உலகை காத்தவர்கள். பலர் துணையாக இருப்பதற்கு சமம் நம்மிடத்திலே ஒரு மூத்தோர் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுதே நம்மை அறியாமல் ஒரு தைரியம், நம்மை அறியாமல் ஒரு துணிச்சல் ஏற்பட்டுவிடும். வாழ்க்கை சக்கரத்திலே வயதான காலம்தான் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த காலமாக நான் பார்க்கிறேன். அனுபவ திரட்சி, பல வெற்றி தோல்விகளின் மூலம் கிடைக்கிற மனப்பக்குவம், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனுபவத்திலே முழு மதியாக திகழக்கூடியவர்கள் பெரியவர்கள் என்று நான் கருதுகிறேன். நூலகத்தில் தேடியும் ஒரு கிடைக்க முடியாத ஒரு புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள்தான் மூத்தவர்கள். மிகச்சிறந்த கதை சொல்லிகளாக இயங்கி இருக்கிறார்கள். அன்றைய தினம் தாத்தா பாட்டியிடம் கதை கேட்பதே ஒரு அலாதி பிரியம். தாத்தா பாட்டி இல்லைனாவே அந்த குழந்தைங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்குங்க. அந்த தாத்தாவையும் பாட்டியும் சுத்தி பிள்ளைங்க சூழ்ந்து நின்று அந்த கதை கேட்கிற பொழுது இருக்கிற அனுபவம் இன்றைக்கு இல்லாமல் போனதே என்று நினைக்கிற பொழுது எனக்கே மிகவும் வேதனையாக இருக்கிறது. வாழ்வை எதிர்கொள்வதற்காக ஒரு மன உறுதியை தருபவர்களே பெரியவர்களாகத்தான் இருக்க முடியும். கால சக்கர சுழற்சியிலே அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முதியவர்கள் பெரியவர்கள் தான் பண்பாட்டை காக்கிற விழுமியங்களாக இருந்தவர்கள், விவசாயத்தை அறிந்தவர்கள், பருவநிலையை புரிந்தவர்கள், மனித மனங்களை பற்றி தெளிந்து சொன்னவர்கள், ஆற்றல், அனுபவம், அன்பு எல்லாவற்றிலும் விதந்தோதி இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேச்சாளர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், தேசத்தினுடைய சொத்தே முதியவர்கள் தான். அவர்களினுடைய அனுபவம், உழைப்பு, திறமை, உலகத்தை இயக்குகிற பேராற்றல் தான் இந்த தேசத்தையே ஒரு நெம்புகோலாக இருந்து இயக்குகின்றன என்று நினைக்கிற பொழுது நான் பெருமிதம் கொள்கிறேன். கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும், மானுட அறிவியலாக இருந்தாலும், கல்வெட்டியலாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முதியவர்களினுடைய பங்கு இல்லாமல் இந்த உலகம் இயங்கியதாக
வரலாற்று சுவடுகளை புரட்டவே முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தலைமுறையினுடைய விழுது பெரியவர்கள். வார்த்தைகள் தடுமாறினாலும், அன்பிற்குரியவர்களே, அன்பான நேயர்களே, பெரியவர்கள் முதியவர்கள் வார்த்தைகள் தடுமாறினாலும் கூட இளைய தலைமுறை வாழ்க்கை தடுமாறாமல் பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் பெரியவர்கள் முதியவர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த முதியவர்கள் இன்றைக்கு அறிவியலினுடைய பின்புலத்தை சற்று ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். அதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக தந்திருக்கிறார்கள். மகாகவி பாரதி அறிவியலை பற்றி நிறைய பாடினான். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், ஓய்தல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல நன்மைகள் செய்வோம் என்று சொன்னார். முதலிலே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே கால் வைப்பதற்கு முன்பாகவே சந்திர மண்டலத்தியல் கண்டுதெளிவோம் என்று சொன்ன எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் மகாகவி பாரதி என்று பார்க்கிறோம். காசி நகர் புலவன் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று சொன்ன உன்னத கவிஞன், உணர்ச்சி கவிஞன் மகாகவி பாரதி. அப்படி அறிவியலினுடைய வளர்ச்சி மேலோங்கி இருக்கிற நமது பாரத தேசத்திலே இன்றைக்கு எல்லாம் அறிவியல், எதுவும் அறிவியல். வாழ்க்கையிலே இரண்டர கலந்த ஒரு இதயமாக இருப்பதுதான் அறிவியல் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த அறிவியல் இன்றைக்கு முதியவர்களால் ஏற்க தயங்க பெறுகிறது என்பதனை இன்றைய பேச்சாளர்கள் எல்லாம் இந்த பட்டிமன்ற அரங்கத்திலே கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார்கள். முதியவர்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை போற்ற வேண்டும், வயதால் மூத்தவர்களை நாம் காக்க வேண்டும், அவர்கள் பண் பாட வேண்டும். இவையெல்லாம் ஒரு புறத்திலே இருந்தாலும் கூட அந்த பெரியவர்கள் இன்றைய இளைய தலைமுறையை பார்த்து சற்று ஒதுங்குகிறார்களோ என்ற கவலை என்னிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் இந்த நாட்டினுடைய தூண்கள். ஆனாலும் கூட இளைய தலைமுறை ஒதுங்குவதற்கும் சில நேரங்களிலே அவர்கள் காரணமாக அமைந்து விடுகிறார்களோ என்பது என்னுடைய ஒரு ஆய்வுபூர்வமான கேள்வியாக இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அறிவியல் வளர்ச்சி மேலோங்கிருச்சு. பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதுபோல கார்டுகள் மயம், டெபிட் கார்டு, ஏடிஎம், அதுபோல கிரெடிட் கார்டு, எல்லாம் கார்டுகளின் மயம். ரேஷன் கார்டு தான் நமக்கு ஒரு காலத்துல தெரியும். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு எல்லா கார்டுகளின் மயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதுபோல வீட்டில் இருந்துகிட்டே இன்னைக்கு கூகுள் பே, அதுபோல பல்வேறு விதமான அறிவியல் வளர்ச்சிகள் மேலோங்கி இருக்கிற காலத்தில் இவற்றையெல்லாம் பயன்படுத்த பெரியோர்கள் தயங்குகிறார்களோ என்பதுதான் என்னுடைய முன்னுரையிலே நான் சிந்திக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பேச்சாளர்கள் நீங்கள் ஒரு தெளிவை நமது வயது மூத்த பெரியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் தான் பாடுவான், இந்த உலகத்திலே பெரியவர்கள் சொத்து எவ்வளவு, கணவனும் மனைவியும் வயது முதிர்ந்ததற்கு பிறகு எவ்வளவு அன்பு செலுத்துவார்கள், அதில் இருக்கிற இன்பம் தான் பேரானந்தம், பேரின்பம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவார். என்னிடத்திலே நான் இவ்வளவு வரை உயிரோடு இருப்பதற்கும் உயிர்ப்போடு இருப்பதற்கும் என் மனைவி உயிர்ப்பாக உயிரோடு ஒரு மூலையிலே இருந்தாலும் அவள் இருக்கிறாள் என்பதை நினைத்துத்தான் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பாவேந்தர் சொல்லுவார். புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல அவள் முகம், அவற்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் தெரியுமா, எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். இந்த வரிகளுக்குள் 1000 அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன, 1000 பொருண்மைகள் இதற்குள் குவிந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட பெரியவர்களை பேணி நாம் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த பெரியவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அறிவியல் கோட்பாடுகளையும் அறிவியல் செய்திகளையும் அறிவியல் வாழ்வியல் முறைகளையும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதனுடைய முக்கிய கோட்பாடாக பேச்சாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவையான தலைப்பை இந்த வானொலி நமக்கு வழங்கி இருக்கிறது. மீண்டும் தலைப்பை பேச்சாளர்களுக்காக சொல்லுகிறேன். அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் பரவலாக சென்று சேராததற்கு காரணம் அவர்களிடம் அறியாமை இருக்கிறதா? ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, மதிய வெயிலிலே நின்று கொண்டு இதுதான் 1 மணி என்று அவர்களால் கணிக்க முடியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், எல்லா விதமான வாழ்வியல் தர்மங்களையும் தெரிந்தவர்கள். அவர்களிடம் அறியாமை இருக்குமா? ஒரு கேள்வியை வைத்திருக்கிறோம். ஆனால் அறிவியல் கூறுகளை அவர்கள் சரியாக அறிந்திருக்கிறார்களா? அவர்களிடம் சென்று சேரவில்லையே. அதற்கு காரணம் அறியாமைதான் என்று பேசுவதற்காக பக்கத்திலே இருக்கக்கூடிய காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிறுவயல் என்ற ஒப்பற்ற ஊரிலே தமிழாசிரியராக பணியாற்றக்கூடிய அருமை நண்பர், என்னுடன் பல்லாண்டுகளாக பயணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பேச்சாளர் பாவேந்தர் பெயரை தாங்கி இருக்கிற சாத்தை மு பாரதிதாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை சார்ந்து பேசுவதற்காக மகாகவி பாரதி சொல்லுவாரே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தழைக்கும் என்று சொல்லுவாரே, அவர்களுக்கு நிகராக இணையாக பேசுவதற்காக தேவகோட்டை
முத்தாத்தாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து அந்த பள்ளியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற மாதந்தோறும் பட்டிமன்றம் பேசுகிற ஜோதி சுந்தரேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அணியை மறுத்து பேசுவதற்காக பெரியவர்களுக்கு எப்படி அறியாமையே இருக்க முடியும்? அது பேசுவது நீதியா, நியாயமா, தர்மமா என்று பேசுவதற்காக இளைய தலைமுறை அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்து, அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம், அறியாமை எப்படி இருக்க முடியும் என்று பேசுவதற்காக இளைய தலைமுறை, இது ஒரு பொற்காலம். நான் நினைத்து பார்க்கின்ற வானொலியை மனமொழிமைகளால் பாராட்டுகிறேன். எப்படி பெரியவர்களை அறியாதவர்கள் என்று சொல்ல முடியும்? அறியாதவர்களா, தெரியாதவர்களா, புரியாதவர்களா, முற்றும் கற்ற பெரியவர்களை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் அறியாமையால் பேசுகிறீர்கள், ஆர்வமின்மைதான் இருக்கிறது, அதை எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்று பேசுவதற்காக எங்கள் தேவகோட்டை சேவுகன் அண்ணாமலை கல்லூரியிலே தமிழ் துறையிலே ஆய்வு நிகழ்த்தக்கூடிய ஆய்வு மாணவர், முனைவர் பட்ட ஆய்வாளர், அருமை தம்பி தமிழ் தும்பி பாஸ்கரன் அவர்கள், வீர பாஸ்கரன் அவர்கள் வீரமா பேசுவார். சில பேர் வீரம்னு பேர் வைப்பாங்க, வீரம் இருக்காது. ஆனா தம்பி வீர பாஸ்கரன் வீரமாக எம்பி பேசக்கூடிய நான் நம்பி என் அன்பு தம்பியை பேசுகிற பொழுது நம்பி எந்த நிகழ்ச்சியிலும் போடலாம், தம்பி எம்பி பேசுவார், தமிழ் தும்பியாக பேசுவார் வீர பாஸ்கரன் அவர்கள். அவரை சார்ந்து பேசுவதற்காக மாநில அளவிலே பல்வேறு விதமான முதற் பரிசுகளை எங்கள் கல்லூரிக்கு கொண்டு வந்து பல பெருமைகளை சேர்த்திருக்கக்கூடிய பாரதி சொல்லுவதை போல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி பெண்ணே கும்மியடி என்று சொன்னானே மகாகவி பாரதி. அந்த பாரதியினுடைய வார்த்தைகளுக்கு இலக்கணமாக திகழக்கூடிய எங்கள் கல்லூரியின் கணிதத்துறை 3ஆம் ஆண்டு மாணவி ஸ்ரீதேவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. பெரியவர்களிடம் அறியாமைதான் அறிவியல் விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று பேசுவதற்காக அனுபவ பேச்சாளர் கவிஞர் சாத்தை மு பாரதிதாசன் அவர்களை வானொலியின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். வாங்க பாரதிதாசன், வாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜமென்று சங்கே முழங்கு. மிகுந்த எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பட்டிமன்ற நிகழ்விலே எதிரணியையும் வணங்கி எங்கள் அணியையும் வணங்கி எங்களுக்கெல்லாம் புகழ் சேர்த்து கொண்டிருக்கும் இந்த காரைக்குடி மண்ணை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் ஐயா பாகை கண்ணதாசன் அவர்களை நாங்கள் பெருமையோடு நினைத்து பார்க்கின்றோம். எல்லா இடங்களிலும் தமிழை பரப்பி கொண்டிருக்கிறார். அற்புதமான தலைப்புங்கய்யா. இது தலைப்பை ஒரு முறை சொல்லுங்களேன் பாப்பா. என்ன இவ்வளவு நேரம் நான் 10 நிமிஷம் பேசியிருக்கேன், தலைப்பு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நீங்க முதியவராக இருக்கிறதுனால மறந்துடுவீங்களோ என்னமோன்னு நினைச்சேன். இப்ப நீங்க ரொம்ப வயசுல ரொம்ப இளமையோ? நிச்சயமா. தலைப்பை சொல்றேன், கேட்டுக்கிறேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அறிவியல் விழிப்புணர்வு மூத்த குடிமக்களிடம் பரவலாக சென்று சேராததற்கு காரணம் அவர்களின் அறியாமையா இல்லை ஆர்வமின்மையா? போதுமா? அவ்வளவுதாங்க. யாரு மேல ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சொன்னது அப்படியே பழமொழியா எங்கள் தமிழன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். இதுதானே நீங்க தலைப்பா சொல்லியிருக்கீங்க. ஆமா, இவ்வளவுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்க. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நிச்சயார்த்தத்துக்கு போயிருந்தேன். சரி. அப்ப அந்த அம்மா ரொம்ப ஆர்வமா இருந்தா, மருமகளை புது மருமக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சீர்வரிசை ஊரா எழுதுனாங்க. எழுதும்போது மாமியா கீழே ஒரு பொருள் எழுதிருந்துச்சுங்கய்யா, ஏடிஎம் மிஷின் வேணும்னு சொல்லி. சீர்ல ஏடிஎம் மிஷின் வைக்க சொல்லி. ஏன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு பணம் எடுக்கிற அந்த அட்டையை எடுத்துக்கிட்டு ஏடிஎம் மிஷினுக்கு போனாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு 2-3 நாளா அந்த காவலாளி வாயை திறந்து விட்டுட்டு ஆன்னு தூங்கிட்டேன். இப்போ எங்க கார்டை விட்டு பணம் எடுக்கிறதுன்னு தெரியாம ஏடிஎம் மிஷின்ல விடுறது தெரியாம கூட, ஏன்னா ஆர்வமா இருக்கிறாங்க. மற்றபடி இந்த அறியாமையினால ஒரு ஏடிஎம் மிஷினில் கூட ஒரு கார்டு பணம் எடுக்க தெரியாத அளவிற்கு தான் இந்த மூத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நான் மூத்தவர்களை பெருமையாக மதிக்கிறேங்கய்யா. நம்மளுடைய செட்நாட்டு கவிஞன் கவியரசு, உங்கள் பேர் கொண்ட கவியரசு கண்ணதாசன் மிக அழகா சொல்லுவான், கால சுமைதாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் எந்தன் விம்மலும் தெரியுமடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால். அப்பேற்பட்ட மூத்தவர்கள் ரொம்ப மதிக்கிறேங்கய்யா. ரொம்ப மதிக்கிறேன். எங்க வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வை சொல்றாங்கய்யா. மிக அழகான ஒரு நிகழ்வு. எங்க அப்பத்தான் எப்பவுமே எங்க ஊர்ல என்னன்னா, யாராவது இறந்து போனாங்கன்னா வேகமா வீதி வழியா பிணம் போச்சுனாக்க அதுல தண்ணியை ஊத்துவாங்க. வீட்டுக்கு வெளியில பாத்திருக்கீங்களா? அதுல தண்ணியை ஊத்துவாங்க. அதே மாதிரி நான் சும்மா இருக்க முடியாம எங்க அப்பதான் கூப்பிட்டு செல்போன்ல காமிச்சேன், இந்த மாதிரி ஒரு தலைவர் இறந்து போனாருன்னு சொல்லிட்டு.
செல்ல கீழே வைடான்னு சொல்லி அதுல தண்ணியை ஊத்தி விட்டு என் செல்லு போச்சுங்கய்யா. எவ்வளவு பெரிய கொடுமைங்கய்யா. அப்ப அவங்களால வந்து ஆர்வம் இருக்கு. சரி, இதை பற்றிய ஒரு அறியாமை இல்லாதனால மிகப்பெரிய ஒரு சூழல்ல சிக்கி தவிக்கிறாங்கய்யா. அப்ப இதெல்லாம் பரவாயில்ல. ஐயா கூட ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து காமிச்சேன், வித்தியாசமாக காமிச்சேன். அவங்க 60 வயசு இருக்கும். அந்த அம்மா ஒரு செல்ஃபோனை தொங்க விட்டுருந்தாங்க. தாலியை காணோம். எங்கம்மான்னு கேட்டேன். தாலி எங்கம்மான்னு கேட்டேன். அதை வச்சு அடகு வச்சுட்டு தாண்டா தம்பி செல்ஃபோனை தொங்க போட்டிருக்கேன். எனக்கு இந்த செல்ஃபோனை எப்படி இயக்குறதுன்னு தெரிலடா. இந்த தாலி கயிறு அப்படி லேசாக தூக்கணுன்னா செல்ஃபோன் எடுக்கிறேன்னா அலோன்னு கேட்கும். அதில் வச்சு நான் என் மகன் பேசினா கூட அப்போ அவங்களுக்கு அதை இயக்கி பேசக்கூட தெரியலைங்கய்யா. ஒரு பழங்கால ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ மட்டும் இல்லைங்கய்யா, இந்த ஆர்வம் இருக்கு இந்த முதியவரிடம். அந்த காலத்தில் இருந்து கூட இந்த காலம் வரைக்கும் அறியாமை என்பது நிகழ்ந்துகிட்டு இருக்குங்கய்யா. ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு நிகழ்வு சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசன், இளவரசன் என்ன பண்ணுறான், சண்டைக்கு போகிறான். போன உடனே அந்த பகுதியில் என்ன பண்ணுறான், போய் வேகமாக சண்டை போடுறான். நாட்டுக்கு நடுவே போய் வேகமாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து திரும்பி ஓடி வந்துடுறான். பசி ஓவராக இருக்குது. ஒரு கிழவி சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த கிழவி சமைச்சிக்கிட்டு இருந்தோடனே பாட்டி எனக்கு சாப்பாடு போடுறியான்னு சொல்கிறான். வேகமாக சுடுசோறு அள்ளி இப்படி வச்சிடறான் இலையில. அப்படி இலையில அள்ளி வச்ச உடனே வேகமாக சாப்பிட போகிறான். குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட போனோடனே அந்த கிழவி வேகமாக கையை எடுக்கிறான். ரொம்ப சூடு, சரி, அதிகமான சூடுங்கய்யா. சூடு டக்குன்னு கையை எடுத்த உடனே அந்த கிழவி சொல்கிறா, டே எங்கள் நாட்டு இளவரசன் மாதிரியே நடுவை போய் சோறை வேகமாக எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறியாடா? சுற்றி ஆறி போன சோத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றா. இதுலேருந்து என்னடா உனக்கு புரியுது அப்படின்னு இந்த கிழவி கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த இளவரசன் சொல்கிறான், என்ன பாட்டி நீங்கள் சொல்ல வாரிய, என்ன சொல்ல வாரீங்க, இதுலேருந்து நீ என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னான். இல்லைடா, சின்ன சின்ன நாடுகளில் முதல்ல வெற்றி அடை, அப்புறம் பெரிய நாடுகளை வெற்றி அடையலாம் அப்படின்ட்டு. பாட்டி எனக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது, ஆனால் புது புது கருவிகள் இருக்குது, அதை இயக்குறதுக்கு உங்களால் சொல்லித்தர முடியுமான்னு கேட்குறான். அந்த இளவரசன் கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு அதை பற்றி தெரியாதுடா, உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இருந்தாலும் எனக்கும் அதை பற்றியே தெரியாது. அப்போ அது அந்த காலத்திலே இருந்திருக்கு. அது வேறு யாரும் அல்ல, மாபெரும் இந்திய திருநாட்டிலே புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்த அசோகன், மாபெரும் பேரரசன் அசோகன் தான் அவன். அப்போ அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அறியாமை நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டே இருக்குங்கய்யா. இது மட்டுமாங்கய்யா, வீட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு. ஆமாம், எங்கள் அப்பத்தாவுக்கு வந்து டிவிலாம் வந்து பண்ண தெரியாது. எங்கள் சின்ன அப்பத்தாவுக்குலாம் டிவியை பற்றி ஆன் பண்ண கூட தெரியாது. சரி, 2-3 நாளாக அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 படம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மந்திரிச்ச கயிறை கொண்டு டிவியில் கட்டி என்ன பேய்க்கதை வருதான். சரி, இதில் இப்படிப்பட்ட அறியாமையில் தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறை. ஆகவே நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஐயா, எந்த சூழலில் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆர்வம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அத்தனை முதியவரிடம் அறியாமை மண்டி கிடக்கிறது இந்த அறிவியல் விழிப்புணர்ச்சியை. ஆனால் அவங்க அறியணும்னு ஆசைப்படுறாங்க, அதான் குறைகளாக சொல்லவில்லை. எனவே எந்த பக்கம் பார்த்தான் சேர்த்தேன். நீங்களும் ஒரு நிச்சயமாக நீங்கள் நடுவர் ஐயா அவர்கள் ஒரு மூத்தவர், என்ன சொல்ல போறீங்க, மூத்தவர், அவர் ஒரு முதியவர், அவர் மிகச்சிறந்த ஒரு முதியவர். என்ன தெரியுமா, தமிழால் முதியவர், சொற்களால் உச்சரிக்கின்ற தரத்தால் முதியவர், அடுத்தவரை ஏணியில ஏற்றக்கூடிய தரமான ஒரு முதியவர். முதியவர் என்றால் நிச்சயமாக நாம் சொல்வது போல வயதானவர்கள் அல்ல, மனதால் என்றும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும். சரி, அப்படி தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. கண்ணதாசன் ஐயாவுடைய பேரை மாற்றி மூத்தோர் கண்ணதாசன் என்று வைத்து விடுவோம். ஆகவே எங்களுக்குடைய தீர்ப்பை நீங்கள் சரியாக தருவீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் இந்த வானொலி உலகளாவிய வானொலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது சிறப்பு பட்டிமன்றத்தின் முதல் பகுதி. இதன் அடுத்த பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.